ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியானத்திலே ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து போயிடுவோம். நான் எங்க வீட்டுக்கார் சிவா, ஹர்னி எல்லாருமே வந்து போயிடுறது. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கவே முடியறது இல்லைங்க, வெயில் அப்படி இருக்கு. எல்லா பக்கமும் மழை வந்து பெய்யுது. எங்க ஊர்ல ஒரு 2 நாள் தாங்க மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சுத்தமா மழையே இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கவே முடியறது இல்லை. ஃபேன் 5ஆம் நம்பர்ல வச்சா கூட 1ஆம் நம்பர்ல மெதுவா எண்ணி சுத்துது. இந்த வேக்காடு தாங்கவே முடியாது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து இப்படி ஏதாவது ஒரு மரத்தட்டில உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஜாலியா பேசிக்கிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு கல்லாங்கா அப்புறம் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அப்படிதாங்க ஹர்னி வந்து கேட்டா, அம்மா கண்ணாமூச்சி விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால, சரி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுக்கார ஹர்னி 3 பேர் கண்ணாமூச்சி விளையாண்டாங்க. அதை அப்படியே வீடியோவா எடுத்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் வந்து ரொம்ப ஓவரா இருக்கு, ரொம்ப ஓவரா சீன் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இதுல என்னங்க ஓவரா இருக்கு, இதுல என்னங்க சீன் போடுற மாதிரி இருக்கு. நான் எப்பயுமே வீடியோக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே எடுத்து வீடியோவா நான் ஷேர் பண்ணுவேன். பழைய சோறு செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு எங்க வீட்டுல பழைய சோறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதாங்க நான் வீடியோ போடுவேன். வீடியோக்காக எதுவுமே வந்து பண்ணல. வீடியோ ஓவரா சீனும் நாங்க வந்து போடல. இருந்தாலும் இதுல சீன் போடுறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை தனியா விளையாட விடுறதுக்கே எனக்கு பயமா இருக்குது. காலம் அப்படி இருக்குது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 90 கிட்ஸ் நம்மள எப்படிலாம் விளையாண்டோம். இன்னைக்கு ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பல்லாங்குழி விளையாடுறதோ இல்ல ஏதாவது ஒரு வந்து கல்லாங்கா விளையாடுறத பார்த்தாலே நம்மளுக்கு டக்குன்னு வந்து பழைய நினைவுகள் தான் நம்மளுக்கு வந்து போகுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களை அப்படி வந்து சொல்ல முடியுமா? நாளை என் பொண்ணுகிட்ட பாப்பா நாங்க அப்பெல்லாம் வந்து நாங்க ராஜராணி விளையாண்டோம், பூஸ்ட் விளையாண்டோம் அப்படிலாம் நான் வந்து சொல்றேன் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆர்வமா வந்து கேட்பாமா, நம்மள அந்த மாதிரி விளையாடலாமா அப்படிலாம் சொல்லி கேட்பா. பாப்பா நாங்க கூட்டாஞ்சோறுலாம் ஆக்கி விளையாடுவோம், எல்லாரும் வீட்டுல இருந்து ஆளு கொஞ்சமா பொருளா கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லும்போது அவ்வளவு ஆசையா வந்து கேட்பாமா, நம்மள அந்த மாதிரி செய்யலாமா அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது அவ கூட சேர்ந்து நம்மளும் விளையாடுறதுல இதுல தப்பு ஒண்ணும் இல்லைங்க. அது இல்லாம நம்மளாவது நம்ம சின்ன வயசுல அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொல்றோம். ஆனா நம்ம பிள்ளைங்க அவங்க தலைமுறைக்கு என்னங்க சொல்லுவாங்க, எங்க அம்மா எங்களை பொத்தி பொத்தி வளர்த்தாங்கப்பா, போனை கையில கொடுத்துருவாங்க, இல்லைன்னா டிவியை பார்க்க சொல்லுவாங்க, கதவை சாத்திக்கிட்டு நாங்களே தான் தன்னந்தனியா விளையாண்டுக்குவோம் அப்படின்னு தான் அவங்க சொல்ல முடியும். ஏன்னா அவங்கள சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு காலம் அப்படி இருக்குதுங்க. நம்ம பிள்ளைங்களை வெளியில விட முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். பொம்பளை பிள்ளைய பெற்றாலும் சரி ஆம்பளை பிள்ளைய பெற்றாலும் சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. கண்ணிமிக்கிற நேரத்துல என்ன நடக்குங்கிறது கூட தெரியாது. பிள்ளைங்களை இன்னைக்கு வெளியில விளையாட விட்டாலோ பெத்தவங்களோ இல்ல அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ யாராவது ஒருத்தவங்க பாடி கார்டாட்ட கூட இருந்தே தான் ஆகணும். இன்னைக்கு அப்படி இருக்குதுங்க சூழ்நிலை. வேற என்ன பண்றது? அது இல்லாம ஒத்த பிள்ளைய பெற்றிருக்கவங்களுக்கு தான் வந்து தெரியும். அது இல்லாம ஆடு மேய்க்கிறதுக்கு போனாலும் சும்மாவும் இருக்கிறது இல்லைங்க. அப்படியே ஏதாவது விறகுலாம் வெட்டிக்கிட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை நம்மளுக்கு வேலையும் ஆகணும் காரியமும் ஆகணும். அப்படி அங்கேயே உட்காந்துட்டு ஏதாவது ரீல்ஸ் போடுவோம். இப்படிதாங்க வந்து போகுது. அது இல்லாம இந்த ஒத்த புள்ள பெத்துட்டு அந்த சின்ன வயசுல தன்னந்தனியா அதுங்க விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். அதனாலே அவ கூட சேர்ந்துட்டு நாங்க வந்து விளையாடுவோம். எங்களுக்காக எங்க கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற புள்ள அவ வாங்கமா விளையாடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம போய் விளையாடுறதுல இதுல என்னங்க தப்பு இருக்குது? இதுல சீன் போடுறதுக்கோ இதுல வந்து ஓவரா இருக்கிறதுக்கோ எதுவுமே வந்து கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு கடவுள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்றேன். முன்னாடிலாம் கவலைப்பட்டேன், இப்ப கவலையே படலங்க. இந்த மாதிரி வாழ்க்கை கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு கொடான கொடி நன்றி தான்.